ரிப்பன் மாளிகை வாசலில் நடக்க முடியவில்லை என்று வழக்கு தொடுத்த அந்த தேன்மொழி என்பவர் வந்து ஒரு ஒட்டு மொத்த காய்கறி வியாபாரி என்று சொல்லியிருந்தேன். இப்போது தான் தகவல் வருகிறது, அவர் சேகர் பாபுவின் பினாமி. ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காருன்னு நேற்று படித்தேன் அல்லவா. அந்த ட்ரஸ்ட் மூலமாக தையல் மிஷின் கொடுக்குற சமூக நல பணிகளை எல்லாம் சேகர் பாபு செய்து வருவதற்கு அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சென்னை கிழக்கு மாவட்ட மகளிர் தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் திமுக. ஓகேவா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள் அப்படின்லாம் சொன்னீங்களா, அந்த சுதந்திர நாள் கொண்டாட்டங்களை இந்த போராட்டம் பாதித்து விட போகிறது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த தேன்மொழியை அழைத்து பொதுநல வழக்கு, என்னால் ரிப்பன் பில்டிங்கில் நடக்க முடியல என்று பொதுநல வழக்கு போடுங்கள் என்று சொல்லி இந்த ரவீந்திரனை நிப்பாட்டி இது போலங்க அனுமதி இல்லாமல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி இரவோடு இரவாக காவல்துறையை பயன்படுத்தி, ஸோ இதன் பின்னணியிலும் இருந்தது சேகர்பாபுவோட பினாமி தான் என்று திமுக வட்டாரத்தில் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாட்டு மக்கள் திமுகலையும் இருக்காங்களாங்க சார்? திமுக இருக்காங்க, 10 வருஷமா இருக்காங்கம்மா, 15 வருஷமா இருக்காங்கம்மா. பரம்பரை திமுக பொறுப்பில் இருக்காங்கன்றல, பதவியில் இருக்காங்க. இவங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்கன்ட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லவா, இந்த ட்ரஸ்ட்டை வந்து தையல் மிஷின்லாம் கொடுக்கறதுக்கு சேகர்பாபு பயன்படுத்துறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வர பணம் பூரா சேகர்பாபு பணம்.